லா பேப்பர் 2க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுது? இதுல சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் கேட்பாங்க. அப்போ ஜட்ஜ்மெண்ட்ஸ நம்ம எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே ஜட்ஜஸ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணும். அது என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் படிக்கணும்னா, ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கட்டாயம் படிக்கணும். அதுல முக்கியமா என்னத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னா, என்ன அவங்க முடிவா கொண்டு வராங்க அப்படிங்கறத படிக்கணும். இந்த ரீசெண்டா வந்த ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல வரப்போற கொஸ்டினாவும் இருக்கும். சோ அதனால இதுல என்னென்ன செக்ஷன் சொல்லியிருக்காங்க, எப்படி அது மத்த ஆக்டோட சேர்த்து பார்த்திருக்காங்க, எப்படி எல்லாம் எவிடன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க, அது டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், விட்னஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம எப்படி எல்லாம் அந்த ஃபார்மேட் இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்மேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கோர்ட் சர்வீசஸ்ல போய் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோடைய ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுல இருக்கிறதெல்லாம் படிக்கணும். சோ அதுல என்னென்ன ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் ஹைகோர்ட்ல கோட் பண்ணிருக்காங்க, எப்படி இந்த ஜட்மெண்டோட அந்த ஜட்மெண்ட்டை ரிலவென்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே